ப்ளீஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சும்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சவுண்டா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்னன்றதை நான் வர வீடியோஸ்ல நான் சொல்றேன். போயிட்டு செக் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியிலலாம் கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ அதனால முடிச்சுட்டு வரலாம். இந்த பிளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஒன்றும் ஒர்க் போகல. ஓகே, அந்த எப்படி வருது என்னன்றது தெரியல. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்பா இன்னைக்கு வீட்டில் இருக்கா விளாடனே போல. ஸோ அதனால சவுண்டாக இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு வந்துட்டேன். வந்துட்டு தான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பார்த்துட்டு வாங்க. தலைவா நீ என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ பனிசே போ விழுத்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. கிளம்பியாச்சு மக்களே ஹாஸ்பிட்டலுக்கு. பாப்பா இல்லை பாட்டிட்டு விட்டுட்டு ஒன்று ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன விவரம் அப்படின்றத நான் வர சொல்கிறேன். ஓகே வாங்க போகலாம். ஆஹா இல்லை, வேலைக்கு போகிறேம்மா. வேற எங்கே போகிறேன்? சரி வா போவோம். ரொம்ப வேர்க்குது, மழை நேற்று செம்ம மழை, ரொம்ப வேர்க்குது. வா போவோம். போயிட்டு போவோம். பின்னாடி சார்ஜ் நொங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டேன். வாங்கி சாப்பிடு. எஸ் மக்களே, போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஒரு பிளட் எடுத்தாங்களா, ஸோ அதனால் ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு பப்ஸு. அப்புறம் வந்துட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தேவையானது வாங்கிட்டு வந்துருக்கு. அப்புறம் வந்துட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. எதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நானே சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, நொங்கு வாங்கிட்டு வந்தால் பாப்பாவுக்கு வந்து பிடிக்கலையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரௌனி, பாப்பாவுக்கு வந்து ப்ரௌனி எடுத்து வை சாப்பிட்றேன். பாப்பாவுக்கு வந்துட்டு இதை காமிச்சா ஜூஸ் எதுவும் குடிக்க மாட்டா, அதனால உடைச்சி வச்சுருக்கு. அப்புறம் வந்துட்டு பப்ஸ் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோன்னா, வீட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அது வந்து அப்பா வரையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க நேற்று. அப்புறம் வந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் மாட்டி வச்சிருச்சு. இன்றைக்கி வந்து வெளியில் போன வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ எனக்கு பிளட்டு வேறு எடுத்தாங்களா, ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம பார்க்கலாம். நான் போய் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். இந்த விளாக் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல, பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள். பாப்பா நொங்கு சாப்பிட்றேன். ரொம்ப வெயிலுங்க, ரொம்ப வெயில் அடிக்கு. வெயிலை விட நேற்று நைட்டு மழை பெஞ்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஊமை வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஊமை வெயிலாக அடிக்குது, ஏற்பது. சரிம்மா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ப்ரௌனியை கண்டுபிடிச்சி எடுத்துட்டா. நல்லதெல்லாம் சாப்பிட்றாத என்ன, சூப்பராக இருக்கும். சாப்பிட நொங்கு நல்லா தானே இருக்கும். அவளே எடுத்தா, நானும் எடுத்தேன்.
உனக்கு அது பிடிக்கல? சரி ஓகே பார்ப்போம். வீடியோ எடுக்கிறதவே மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்போது நைட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பா ஃபோன் வேணுமா அழுதுட்டு நிற்கிறான். நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு என்னம்மா இருமா கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். இப்போ வந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு பாவுபஜி வாங்கிட்டு வர சொன்னேன். பட் ஆனால் அது இல்லை போல் மசால் பொடியாக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தோசை. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுனா என்ன லஞ்சு சொல்லு? சோறு தயிர் காலிஃப்ளவர். சோறு தயிர் காலிஃப்ளவர். ஸோ வயிறு எரிகிற மாதிரியே இருந்துச்சு, அதனால காலிஃப்ளவர். இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபோனை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டு டின்னர் வந்து பார்க்கணும். தோசை தான். தோசை நேற்று அரைச்சி சட்னி இருக்குது. ஸோ அதை லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த விளாக் வந்து குட்டியாக தான் இருந்திருக்கும். ஓகே வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நைட்டு வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதான் நைட்டில் இருக்கேன். முன்னாடிலாம் வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இப்போ வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கேன். நான் வந்து வீடியோ வந்து நைட் எடுத்துகிட்டு இருக்கேன் 9:30 கசகசன்னு இருந்ததா ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. குட்டியாக தான் ஒரு 7 minutes அப்படி தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தெரியும் வரான்னு தெரியும். ஸோ ஃபோனில் பேசி தான் வந்தோமே. பாண்டிஸ் அச்சுட்டா இருக்கால வந்து பாப்பா உடம்புல 2 பேருக்குமே உடம்புலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வீடியோ தான் எடுக்க முடியல. ஏன்னா ஃபோன் வந்து அமௌண்ட் இருந்துச்சு, என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்துச்சு, அவளோட ஃபோன் அம்மா கிட்ட இருந்துச்சு. ஸோ வீடியோ தான் எதுவும் எடுக்க முடியல கொஞ்சம். ஏன்னா அவள் ஃபர்ஸ்ட் டே போயிட்டாளா, செக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்துட்டு உட்காந்துட்டு என்னைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. பாப்பாக்கு வேற உடம்பு முடியாது, ஃபீவராக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் வீடியோ தான் எடுக்க முடியல. ஓகே, இந்த vlog வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சொல்லு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.